ரவி 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 என்னப்பா சந்தோஷ் பாயேன் வீட்டுக்குள்ள ரவி படுத்துட்டான் இன்னைக்கு. இல்லை இருக்கட்டும் பாட்டி, ரவி வர சொன்னா அதான் என்னன்னு கேட்டு போலான்னு பார்த்தேன். அதை வந்துட்டேன் மாப்பிள்ள, நினைக்கோ இப்போ வரேன். அங்கிட்டு நிற்கான் போல. நான் அப்போ பார்க்கும்போது படுத்து கிடந்த மாதிரி இருந்தான். ஏய்யா எதுவும் நினச்சிக்கிடாத, நான் அப்போ பார்க்கும்போது படுத்து கிடந்தேன், இப்போ பார்த்தா பரவாசல்ல போய் நிற்கேன். அதுக்கு என்ன பாட்டி, அதை பற்றி ஒன்றும் இல்லை. சந்தோஷ் வா, குளிச்சுட்டு இருந்தேன். காலையில் ஒரு மட்டும் குளித்தேன், இருந்தாலும் ஒரே வேர்வை இருக்க முடியல. அதான் ஒரு 2 சுக்கு தண்ணியை கூறி விடலான்னு போனேன். ஏய்யா குளிச்சுக்கிட்டே என்ன? ஆமாம் பாட்டி, இந்த பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்துச்சா, மேலே ஃபுல்லாக எண்ணத்தில் மூச்சிக்க இறஞ்சிருச்சு, அதான் குளிக்க போயிட்டேன். சரியா சரி. என்ன ரவி, வீட்டில் ஒரே கெஸ்ட்டு போல, ஒரே ஜாலி தான் என்ன? அதே நம்மள கேட்க, சித்தி பிள்ளைகள் எல்லாம் வந்து கிடக்கா, லீவு பத்தியா, ஒரே விளையாட்டு விளையாட்டு ஒரே விளையாட்டு. நம்மள தண்ணியை கொறி விடவும் அதை கொறி விடவும், அப்பா இருக்க முடியல. யாருக்குமே வெக்க வேற, இதுல இதுக சொல்ல வேற. சரி, ஏதோ முக்கியமாக 2 விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, அதான் காலையிலே வரலான்னு பார்த்தேன். சரி கொஞ்சம் அப்படி டயர்டாக இருந்து படுத்துட்டேன். அப்புறம் அப்பா வேற ஒரு வேலை விஷயமா சொல்லியிருந்தாங்க, அங்கே போயிட்டு ஒரு நேரம் ஆயிட்டு. அதான் மாப்பிள்ள வர முடியல. என்ன மாப்பிள்ள சொல்லு. இல்லை இங்கே வச்சு பேசினா ஓராளாக வந்துட்டு இருப்பா, அந்த பிள்ளைகள் வேற விளையாடிக்கிட்டே இருக்கும். வா நம்ம வழக்கமாக ஓடி இடத்துக்கு போவோம். என்னல மாப்பிள்ள பயம் காட்டுக, அப்படி என்ன பெரிய விஷயமா, தலை போகிற விஷயமா? பரவாயில்ல சொல்லு. இங்கே வச்சு சத்யா வர ஃபோன் அடிச்சா எடுக்கவும் மாட்டுக்கா. ஃபோனில் பிரச்சனையா, அவளுக்கு பிரச்சனை ஒன்றும் தெரிய மாட்டுக்கு. இல்லை சத்யாவை பற்றி ஒரு விஷயம் பேசணும், அதுக்கு தான் இன்னும் கூப்பிட்டேன். சத்யாவை பற்றியா? சத்யா பற்றி என்ன மாப்பிள்ள பயம் காட்டுறதுல என்ன இல்லை சொல்லு. பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, வா நம்ம வழக்கமாக ஓடி இடத்துக்கு போவோம். வா, இங்கே வச்சு பேசினா சரிப்படாது. சரிப்பா பைக்கில் ஏறு. மாப்பிள்ள என்னல எதனாலும் சொல்லு, எனக்கு பயமா இருக்கு. சத்யாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல மாப்பிள்ள, நீ ஓவரா யோசிக்காத. வா முதல்ல அங்கே வா, சொல்லுங்க. என்னல மாப்பிள்ள சொல்லு, ஏதோ சொல்லணும்னு சொல்லு. பயமா இருக்கு, நீ யோசிக்க சொல்லு, சீக்கிரம் சொல்ல வந்தத. டேய் மாப்பிள்ள, நான் இப்போ 2 விஷயம், ஒன்று உங்கள் அம்மாவை பற்றின ஒரு விஷயம், சத்யாவை பற்றின ஒரு விஷயம், அப்படி 2 விஷயம் இருக்குல்ல. நான் எதை சொல்ல சத்யாவை பற்றி சொல்லல. சத்யா ஃபோன் வர போக மாட்டேங்குது, நேற்றும் பேச முடியல, இன்னைக்கும் பேசல, அதே டென்ஷனாக இருக்கு. சத்யா என்ன சொல்லு. ஏய் மாப்பிள்ள, 2 சேர்ந்தே சொல்லியிருக்கேன். நேற்று என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? சொல்லுல, நேற்று என்ன நடந்து தெரியாம தானே உன்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். சஸ்பென்ஸ் வைக்காத, சீக்கிரம் சொல்லு. மாப்பிள்ள, நேற்று நீ கோயிலுக்கு கூப்பிட்டுருந்தேல, நான் அப்போ தான் வந்தேன். வர நேரம் இப்போ சத்யா என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாளா, அப்போ அப்பாவும் அம்மாவும் அங்கே உட்காந்துருந்தாங்க வாசலில். அப்போ அம்மா என்ன கூப்பிட்டு, இப்படி ஐஸு உங்கள் மாமா பொண்ணு தானே, ஐஸை வந்து சந்தோஷுக்கு பார்த்துருக்கு, பேசி முடிக்கலான்னு இருக்கோம், அதை அவன்கிட்ட எப்படி சொல்லன்னு எங்களுக்கு தெரியல, அதனால நீ கொஞ்சம் சொல்லுப்பா, நாளைக்கு இது விஷயமா அங்கே அவன்கிட்ட பேசணும், அதுதான் உன்கிட்ட லேசாக தெரிவிக்கும், நீ அவன்கிட்ட லேசாக சொல்லி வைப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. அம்மா இப்படியே உன்ட்ட சொன்னாங்க? ஏற்கனவே வீட்டில் தான் அரசல் புரசலாக பேசிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு புரியல. நானும் வீட்டில் அவ்வளோ இருக்குது இல்லையா, இப்படி ஒன்று சொன்னாங்களா? உண்மையால மாப்பிள்ள? ஆமாம், கோவப்படாத. அவங்க அப்பாவும் தான் சொன்னாங்க, 2 பேரும் சேர்ந்தா என்ன சொன்னாங்க, அவன்கிட்ட சொல்லி நல்லபடியாக முடியணும், சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. அப்புறம் என்ன நடந்து தெரியுமா, அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க நேரம் சத்யாவும் கிட்ட தான் நின்னான், அதை கேட்டுடல. என்னது, சத்யா கேட்டுட்டா? எப்பவுமே இதெல்லாம் நடந்துச்சு? நான் வரப்போதுதான் இப்படிதான் நடந்துல. சத்யா அதை கேட்டுட்டு பாவம் அழுதுட்டா, ரொம்ப அழுதுட்டா. நானும் அவள்கிட்ட என்னமோ சொல்லி பார்த்தோம்ல, ஆனால் அவள் பாவம். ஆனால் அவளையும் நம்ம குறை சொல்ல முடியாது, அவள் சுச்சுவேஷனில் எந்த பொண்ணு இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். அது அவளுக்கு ரொம்ப வருத்தம். அதான் சந்தோஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லி முழுங்காம சொல்லு ரவி, எனக்கு ஏற்கனவே மண்டை சுத்துது. சொல்லு, என்ன சொன்னா? சத்யா பாவம்ல ரொம்ப அழுதுட்டா, தேவங்கி. நானும் தங்கச்சி சந்தோஷம் அப்படிலாம் கிடையாது, அவங்க அம்மா அப்படி இருக்கும் அபிப்பிராயம், ஆனால் அவனுக்கு அந்த மாதிரி ஐடியா எதுவும் கிடையாது அப்படின்னு எவ்வளவோ சொல்ல தான் செஞ்சேன். ஆனால் அவள் பாவம் ரொம்ப அழுதுட்டா. அப்போ நானே ஊருக்கு போகிறேன், சந்தோஷத்தை சொல்லுங்க, இனி எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க, அவங்க வீட்டில் யாரை பார்க்காங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாள. சத்யா அப்படியெல்லாம் சொன்னா? சத்யா உண்மையில அப்படியே சொன்னா? அதுதான் ஃபோன் பண்ணா ஃபோன் போகவே மாட்டுக்கோ. ஏம்னா சத்யா அப்படி இருக்கா புரிஞ்சுக்காம? அம்மா அப்படி சொன்னதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு ஏன்டே அவள் அப்படி பண்ணுறா? எதுவாக இருந்தாலும் அப்படி தான் என் முகத்துக்கு நேரம் சொல்லியிருக்கலாமே.
இல்ல மாப்பிள்ள, அவளையும் நம்ம குத்தம் சொல்றதுக்கு இல்ல. அவ சூழ்நிலையில எந்த பிள்ளைகள் இருந்தாலும் இப்படிதான் நினைக்கும். ஏன்னா அடுத்தவங்க சொல்லல, அது உன்னோட அம்மா அப்பா மெயினா. அதுவும் அடுத்த பொண்ணா சொல்லல, உன்னோட மாமா பொண்ணை சொல்லியிருக்காங்க. அதுவும் சின்ன வயசுலயே பேசி வச்ச கல்யாணம் அப்படி இப்படின்னு சொன்னாங்களா. அதை கேட்டாதான் அவளுக்கு ரொம்ப தாங்க முடியாம ஆயிட்டு. பாவமா இருந்ததுல எனக்கு. ஏம்ல சத்யா எப்படி இருக்கா? அம்மா சொன்னதுக்கு நான் என்ன பண்ணுவேன் ரவி? அவள் என்ன இருந்தாலும் ஏன்டில ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். ராத்திரி எத்தனை மட்டும் நான் ஃபோன் பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஃபோன் போகவே இல்லை. நான் ஒரு மடையேன். ஃபோன் ஏதோ அவளுக்கு ரிப்பேர் போல பாவம் அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீ சொன்னதுக்கப்புறமா எனக்கு இவ்வளோ புரியுது. சரி, சத்யாவை எதுவும் சொல்லாதில்ல மாப்பிள்ள, அவ சூழ்நிலை அப்படிதான். அதான் நீ காலையிலே நீ ஏதாவது வந்துட்டேன்னா சத்யாட்ட பேசி எடுத்து எல்லாம் சரி பண்ணிடலான்னு பார்த்தேன். நீயும் இவ்வளோ நேரம் ஆயிட்டு இப்போ வந்திருக்க. அதுக்கு என்னல மாப்பிள்ள, வா இப்போ அங்கே தான் இருப்பா. நாங்கள் ஒரு ஓரமாக நிற்கிறேன். நீ போய் அவங்க அண்ணன் அன்பு அன்பு இருக்கானு என்னன்னு கேளு. சத்யா கண்டிப்பாக வெளியே வருவா. அப்போ நான் பேசிக்கிறேன். அதுவும் முடியாதுல்ல மாப்பிள்ள. சத்யா நேரத்தே என்கிட்ட சொன்னான், ஃபோன் பண்ணாதீங்க, நான் சாயங்காலமே ஊருக்கு கிளம்பிடுவேன்னு சொன்னான். ஆனால் நேற்று சாயங்காலம் கிளம்பல போல. நான் இன்னைக்கு காலையில் தான் வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு பால் வாங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தேன். அங்கே சத்யா மட்டும் நின்னா பஸ் ஏறதுக்கு. என்னல சொல்லுங்க, இவ்வளோ ஒரு அவசர புத்திக்காரியாவா? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டாளா? என்னடா இப்படி இருக்கா சத்யா? ஐயோ, எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் அவள் ஏன்டா ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, நானே சொல்லியிருப்பேனே. அதுவும் சொன்னால சத்யா, இவ்வளோ நாள் ஆச்சு சந்தோஷம் என்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவங்க சொல்லியிருந்தா கூட நான் இதை பெருசாக எடுத்திருக்க மாட்டேன். இவ்வளோ நாள் ஆச்சு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. சின்ன பிள்ளையிலேயே அவங்க வீட்டில் பேசி வச்சுருக்காங்களாம், அது மாமா பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. என்கிட்ட எதுவுமே சொல்லலை. நான் சொல்லி ரொம்ப அழுதா. நீ வேற விஷயம் தெரியாமல் அந்த நேரம் பல்ல காணிச்சு பேசிகிட்டு இருந்த. ஐஸ்கிட்ட தானே பேசிட்டு இருந்த. இல்லை மாப்பிள்ள, நான் ஐஸ்ட்டு தான் பேசினேன். ஐஸ்ட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஐஸ்ட்ட பேசதே கிடையாது. அவள் ஃபோன் பண்ணால் கூட நான் எடுக்க மாட்டேன். அன்னைக்கு திருச்செந்தூர்லேயே நின்று ஐயோ எனக்கு போதுண்டா சாமின்னு ஆயிட்டு நேற்று. அதுவும் இல்லாமல் அவள் ஃபோன் பண்ண எனக்கு பர்த்டே விஷ் பண்ண ஃபோன் பண்ணியிருந்தா. அதுதான் ஃபோன் பண்ணவங்கள்ட்ட என்னன்னு கேட்காண்டாமல. அதான் பர்த்டே விஷ் பண்ணாலே என்ன ஏதுன்னு பேசிட்டு இருந்தான். அவ்வளோ நம்மள அது என்னவோ தெரிலல, நேற்று சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. அது நம்ம சத்யாவையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது, உன்னையும் குறை சொல்ல முடியாது, அம்மாவையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. உன்னோட சூழ்நிலை அவங்களுக்கு தெரியாது. யாரையுமே இதில் குறை சொல்லதுக்கு இல்லை மாப்பிள்ள. நீ சத்யாட்ட பேசினா மட்டும்தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லை, நீ வீட்டுக்கு போனால் அம்மா அப்பாவும் ஐசு விஷயம் பற்றி உடனே கண்டிப்பாக பேசுவாங்க. நேற்றே பேசணும் தான் இருந்தாங்க போல, பிறந்த நாள்னால வேண்டான்னு இருந்திருக்காங்க. இல்லை அப்போ நேற்றே நீ இதை சொல்லி தொலை வேண்டியது இல்லை. நைட்டே ஃபோன் பண்ணியிருந்தா நான் நேற்றே பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணியிருப்பேன்ல. யாமல இவ்வளோ தூரம் இது பண்ண? இல்லை மாப்பிள்ள, நேற்று உன் பிறந்த நாள் அதுவுமா எதுக்கு சந்தோஷமாயிட்டேன்னு சொல்லிட்டு தான் ஒன்றும் சொல்லலை. சே, சத்யா என்ன இவ்வளோ தான் புரிஞ்சுக்கிட்டாளா? கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்கிடல அவளை. நான் என்ன பண்ணுவேன், எனக்கே ஒன்றும் புரியலையே. மாப்பிள்ள, ஃபீல் பண்ணாத. இதுக்கு ஒரே வழி, நீ சத்யாட்ட பேசினா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். வீட்டில் போய் அம்மா அப்பாட்ட நீ என்ன பேசவே தெரில, பேசி அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிடு. சத்யாவையாவது பேசி சால்வ் பண்ணிடலான்னு வையா. வீட்டில் நீ எப்படி பேச போறன்னு எனக்கு தெரியல. அவங்க கல்யாணம் ஏற்கனவே பேசியாச்சுன்னு நினைக்கேன். உன்ட ஒரு வார்த்தை தகவல் தெரிவிக்க தான் சொன்னாங்க. சரி மாப்பிள்ள, நான் அதை பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு உதவி செய்வேல. என்ன மாப்பிள்ள, என்ன உதவி பண்ணணும் சொல்லு. மாப்பிள்ள, நம்ம நாளை காலையில் நாகர்கோவில் போகிறோம்ல, அதுவும் சத்யா காலேஜுக்கு போகிறோம். போய் இதை பேசி தான் சரி பண்ணணும் மாப்பிள்ள. காலையிலையா? காலேஜுக்கா? ஆமாம், வேற என்ன பண்ண? அந்த லூஸாக இங்கேருந்து கிளம்பிட்டுன்னு சொல்லுவீங்களா? இதுக்கே இவ இப்படி பயந்தா இனி எவ்வளவோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஐயோ, இவ்வளோ வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? சரி மாப்பிள்ள, கவலைப்படாத, எல்லாம் நாளைக்கு சரியாயிரும். சரியா? சரியில்ல மாப்பிள்ள, இப்படிலாம் ஆகும் நான் நினச்சே பார்க்கல. இது ஒரு நாள் பாரு என்னெல்லாம் நடந்துட்டுன்னு. அது கூட எனக்கு கூட தெரியல பாரா. ஷே. சரி மாப்பிள்ள, எல்லாம் மாறும், விடு, கவலைப்படாத.